சிக்கு நிறைய வருது, அப்புறம் வந்து கண் நோய் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீர்வு நான் சொல்கிறேன். இந்த மெடிசனும் நீங்கள் போடலாம். அப்படின்னாக்கா ஆஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மாதிரி முறுக்கு மாதிரி இப்படி புளிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துன்னா நல்லா பூரா இன்னும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். க்ரோத் நல்லா பாடி க்ரோத் ஆகும். அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரையாக எப்பயுமே காஞ்சி இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா புறாங்களுக்கு எந்த விதமான நோயும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. கண்டிப்பாக கூண்டில் அந்த மாதிரி வீக்கம் வந்த அந்த குறைசா வரல. நார்மலாக தண்ணி விடுற குறைசா தான் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய கேஜி எப்படி பண்ணுறதுன்றது மேல் ஃபீமேலை பற்றி பார்த்துருந்தோம். ப்ரீடிங் கேஜை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு இப்போது கூண்டில் வந்து சிக்கு நிறைய வருது, அப்புறம் வந்து கண் நோய் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச தீர்வு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், நல்லா ரிசல்ட்டு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நார்மலாக கண் நோய் அந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்போது அது பனி அப்படின்றதுலாம் வரலாம். ஒரு சிலர் பார்லி அப்படின்ற ஒரு ஃபுட்டு அதிகமாக சேர்த்தாலும் அது நீர் சத்து அதிகமானாலும் வந்துடும். அதனால் வர கண் நோய் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா அது பேர் வந்து பார்த்திங்கன்னா குறைசா. இங்கிலீஷில் வந்து குரோய்சான்னு சொல்லுவாங்க, தமிழ் வந்து குறைசா. அந்த நோய் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக வந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்கும், கண்ணில் வீங்கின மாதிரி இருக்கும். அதில் 2 விதமான கண் நோய் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருக்கும். இன்னொரு நோய் பார்த்தீங்கன்னாக்கா கண் மூடிக்கும், அழுக்கு சேர்ந்து உருண்டியாக வீங்கி போன மாதிரி இருக்கும். அதை மேக்ஸிமம் நீங்கள் சித்த வயதில் ரெடி பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த கண்ணை இப்படி பிரிச்சினாக்கா உங்களுக்கு தெரியும். அதை பிரிச்சுட்டு அமுக்கிட்டு அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துணும், மேக்ஸிமம் கிளியர் பண்ணணும். இல்லைனா செதை பெருசாகி அது கண் போகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பிதுக்கி எடுத்துட்டிங்கனாக்கா அந்த வெள்ளை கலரில் இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கல் உப்பு தண்ணியில் கரைச்சிக்கோங்க லைட்டாக. அது கூட வந்து முருங்கை இலை சாறை நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இதை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு காட்டன் துணி எடுத்து நீங்கள் அந்த புருவத்தை தொடச்சா மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்கனாக்கா மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிளியர் கன்ஃபார்ம் ஆகும். நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். என் கூண்டில் அந்த மாதிரி வீக்கம் வந்த அந்த குறைசா வரல. நார்மலாக தண்ணி விடுற குறைசா தான் வந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வீக்கமே அது சரியாயிடும். தண்ணி விடுற குறைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நார்மலாக மெடிக்கல் ஷாப்லேயே விற்கிற நம்ம ஊர் தான் லிப்ளாக்ஸ் டி அப்படின்ற அந்த ஒரு மெடிசன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக விடுற ஐ ட்ராப்ஸ் தான். லிப்ளாக்ஸ் டி தான் இது. இந்த மெடிசனும் நீங்கள் போடலாம். அப்படின்னாக்கா ஆஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசனும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஒரு ட்ராப்ஸ் நீங்கள் கரெக்டாக கண்ணில் ஒரு 3 to 5 டேஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் விட்டாகணும். மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி 2 டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அந்த விடணும். அது விடலை அப்படின்னாக்கா அந்த கண் நோய் வந்து என்ன ஆகுனாக்கா ஒருத்த சைடு கண்ணே வந்து ஒன் சைடு வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறிடும். கண் பார்வை டிம்மியாகி ப்ளூ கலரில் மாறி அடுத்த கட்டம் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா தலையாட்டி நோய் வரும். தலையாட்டி நோய் கம்பல்சரி இது உருவாகிறதுக்கு கூடிய ஆரம்பம் தான் அந்த கண் நோய். இந்த ஐ ட்ராப்ஸை நீங்கள் விடும்போது கரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா டெட்ராசைக்கிள் 250 ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டு நீங்கள் கேப்சி வந்து அது டியூப் கேப்சி தான் வரும். அதை நீங்கள் எடுத்து 5 ml தண்ணியில் நீங்கள் கலந்து ஒரு மார்னிங்கு ஈவினிங்கு கரெக்டாக மார்னிங் 250 ஒரு டேப்லெட்டு, ஈவினிங் 250 டேப்லெட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் விட்டுட்டு இந்த ஐ ட்ராப்ஸை நீங்கள் விட்டினாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ஒரு 3 or 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த கண் நோய் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. என்னுடைய தரப்பில் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நோயுடைய ஆரம்ப கண்டிஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். புறாவுடைய ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகும். அதோடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸு. அது அவ்வளோ உட்காந்துட்டே இருக்கும். இந்த தொல்லி போட்டுன்னு உட்காருதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து முடி ஒரு மாதிரி அது போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்கும் தொல்லி போட்டுட்டு. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் அது போகிற எச்சம் வந்து நம்ம எப்பவுமே வாட்ச் பண்ணுறது பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஏன்னா நம்ம போடுற ஃபுட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் க்ரீனு கொஞ்சம் ஒயிட்டு கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு புறா வந்து கரெக்டாக ஆக்டிவாக இருக்குது, அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து நார்மலான ஒரு புறாவுடைய எச்சம். இதே ஒரு சில பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இது வந்து இந்த மாதிரி முறுக்கு மாதிரி இப்படி புளிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துன்னா நல்லா புறா இன்னும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். கால்சியம் உடைய அந்த இது தெரியும் உங்களுக்கு. இந்த க்ரீன் கலர் இப்படி வரணும். இந்த புறாவுடைய எச்சம் வந்து இந்த மாதிரி இருந்தால், நார்மலாக முறுக்கு மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஆக்டிவாக இருக்குது புறா அப்படின்னு அர்த்தம். ஒரு சில புறா பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் அதிகமாக இருக்கிற புறா, இப்போ இது எக்கு வைக்கிறதுக்காக நம்ம கிரிட்டு வச்சுருக்கோம். கிரிட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு புறா, கால்சியம் அதிகமாக இருக்கிற புறா இப்படி போகும். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். உடம்பு கண்டிஷன் வந்து அது பார்த்திங்கன்னா மாவாகவே இருக்கும். கால்சியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புறா இந்த மாதிரி இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி அது ட்ரையாகவே இருக்க நீங்கள் வச்சுக்கோங்க. கூண்டு எப்பவுமே ட்ரையாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு புறா வந்து சீக்கிரத்தில் சிக்கல் ஆகாது. ஏன்னா புறாவுக்கு வந்து மேக்ஸிமம் நுரையீரலில் உடனே பாதிப்படைகிறதுனால மட்டும்தான் சிக்கு ஃபால்ட்டு வர்றது. ஏன்னா நீங்கள் நார்மலாக இப்போ ட்ரையாக இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன உங்களுக்கே ஸ்மெல் வராது. இப்போ இதில் ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து நீங்கள் சும்மா அப்படி தெளித்து விட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்களே நிற்க முடியாது, அப்படி ஒரு ஸ்மெல் உருவாகும். ஸோ அந்த மாதிரி ட்ரையாக எப்பயுமே காஞ்சி இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா புறாங்களுக்கு எந்த விதமான நோயும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. கண்டிப்பாக நம்ம அதை தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து அதிகமாக புறாங்களுக்கு வந்து எதனால் நோய் உருவாகுது அப்படின்னாக்கா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். அது இப்போது ஒரு கோழி பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போயிட்டு அது கிளைமேட்டில் அந்த புல் வந்து புதுசாக முளையிற புல் அது மழை பெஞ்சோடனே அங்கே இருக்கிற புல்லை சாப்பிட்றதால அது கண்டிப்பாக நோய் வரும். அந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இப்போ மழை பெஞ்சு விட்ட உடனே அது வெளியே போயிட்டு வெயிலில் போய் உட்காரும். அந்த வெயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஊம வெயில் மாதிரி அடிக்கும். அந்த ஊம வெயில் பார்த்திங்கனாக்கா அது ஒரு வேர்வை நம்மளுக்கே அந்த ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றும். அந்த மாதிரி விட்டமின் பி அப்படி வந்து புறாங்களுக்கு வந்து நார்மலாகவே இயற்கையாகவே வெயில் மூலிமா கிடைக்கும். அது நார்மலான வெயிலில் மட்டும்தான் கிடைக்கும். காலையில் 7 to 10 வரைக்கும் இருக்கிற அந்த வெயிலில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த புறாங்க வந்து என்ன பண்ணுதுனாக்கா நம்ம மழை பெஞ்சு விட்ட உடனே அந்த ஊம வெயில் மாதிரி ஒரு மாதிரி அடிக்கும். அந்த டைமில் அது வந்து டெம்பரேச்சர் பாடி வந்து ஒரு மாதிரி வேர்த்து ஊற்றுற மாதிரி வர்றதுனால நோய்ங்க அதுங்களுக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் புறா கொஞ்சம் வெளியே பறக்க விடுறதோ சரி, கொஞ்சம் நார்மலாகவே கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. பெஸ்ட்டாக கொஞ்சம் கவனிங்க. அந்த டைமில் புறாவை நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணினாக்கா அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் கூட அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க. அது நல்லா உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எந்த நோய் வரத்துக்கும் நம்ம முன்னாடி தடுத்துடலாம். வருமுன் காப்போம்ன்றது உங்களுக்கு பெஸ்ட்டு. நார்மலாக வந்து புறாவுடைய அதிகபட்சம் உச்சக்கட்டத்துக்கு போகிற நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலையாட்டி நோய் தான். அந்த தலையாட்டி நோய்க்கு தீர்வு எவ்வளவோ மெடிசின்ஸ் எவ்வளவோ இருக்குது. அதை எல்லாருமே வந்து நிறைய பேர் தெரிஞ்சாலும் ஒரு சிலர் ஆரம்பத்துலேருந்து வராங்களேன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீவராசியாக நான் இதை நேசிக்கிறேன் அதிகமாக. அதனால் என்னுடைய புறா மட்டும் இல்லை, இப்போ என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன், என்னுடைய புறாவுக்கு நான் வாங்கிட்டு வச்சுருந்த மருந்து அந்த நண்பர் வீட்டில் அது இருக்கும்போது அந்த நண்பருடைய வீட்டில் நான் அதை கொடுத்துட்டு அதை போட்டு வந்தேன். அந்த நண்பரே அதை என்னடா உனக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டாருன்னு எனக்கு போட்டுட்டியாடா புறாவுக்குன்னு சொன்னார். பரவாயில்ல, நம்ம வீட்டில் வந்து மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். புறாவுக்கு வந்து தலையாட்டு நோய்க்கு உண்டான தீர்வு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னுடைய தரப்பில் நான் சொல்கிற தீர்வு வந்து நல்ல ஒரு 99% இல்லை 100% எனக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. அந்த தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக எல்லாருமே சொல்கிறது வந்து ஒரு பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் போடுங்க, நிரோபியன் டேப்லெட் போடுங்க சொல்லுவாங்க. நான் வந்து பி காம்ப்ளெக்ஸில் வந்து 2 விதமான இருக்குது. டியூப்பில் வர மாத்திரை வாங்காதீங்க. பழைய ஓல்டு மாத்திரை பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டாக ஒரு ஜெல்லி மிட்டாய் மாதிரி வரும், ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி வரும். ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி வர அந்த டேப்லெட்டு காலையில் ஒன்று போடுங்க, ஈவினிங் ஒன்று போடுங்க. கரெக்டாக இதை வச்சு இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெர்பல் மெடிசன் தான் அதிகமாக கொடுப்பேன். புறாங்களுக்கு அதிகமாக நம்ம கொடுக்குற மெடிசனில் இதுவும் ஒரு பெஸ்ட்டு. இந்த ஹெம்மோன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் டெலிவரியும் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த ஹெம்மோன் வந்து எல்லா விதமான அந்த தலையாட்டு நோய்க்கு நான் கொடுத்த நல்ல ரிசல்ட்டு. ப்ளஸ் அது இல்லாமல் நாங்கள் இந்த மருந்து வந்து இந்த நானோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை ஒன்று விற்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது செக்ஸுவல் டேப்லெட். அது செக்ஸுவல் டேப்லெட்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு தளர்ச்சிக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் அது சால்வ் ஆகும். நானோலியோ அது கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க மெடிக்கல் ஷாப்பில். ஒரு மாத்திரை வந்து 40 ரூபா வரைக்கும் வரும், 40 ரூபா 42 ரூபா வரும். அதை வாங்கி அதை ஒரு சிரிஞ்சில் சுகர் சிரிஞ்சி எடுத்து அதை நீங்கள் உள்ளேருந்து எடுத்துருங்க. டியூப்லேருந்து லிக்விட் மாதிரி வரும். எடுத்துகிட்டு நீங்கள்
எந்த புறாவுக்கு தலையாட்டு நோய் இருக்கோ அந்த புறாவுக்கு இதை கொடுங்க. அதுக்கப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் ரவுண்டு ஜேம்ஸ் மிட்டாயமாக இருக்கிற அந்த பி காம்ப்ளெக்ஸ் அந்த டேப்லெட் வாங்க, அதை போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் நியூரோபியன் டேப்லெட்டை வாங்கி அதை பாதி போட்டுட்டு தண்ணி ஊற்றினாலும் சரி, இல்லை அதை தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் சிரிஞ்சில் எடுத்து 3 ml அடித்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு 10 days இல்லைக்குள்ளே கண்டிப்பாக அது ரெக்கவர் ஆகி பறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நார்மலாக வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ரேசிங் டைமில் சிக்டானிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நான் வந்து இந்த சர்வஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்பல் மெடிசன் இருக்குது. இந்த ஹெர்பல் மெடிசனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானிக் இருக்குது. இது வந்து 500 ml, இது 750 வரும். இதை நான் 1 times வாங்கி இதை நான் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 to 15 ml நான் மிக்ஸ் பண்ணுவேன். நார்மலாகவே இருக்கிற பேர்ட்ஸுடைய ஸ்பீடை விட அது இன்னும் நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்கும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது பாடியில். ப்ளஸ் அது இல்லாமல் க்ரோத் நல்லா பாடி க்ரோத் ஆகும். அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பேர்ட்ஸுக்கு. நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் நான் கொடுத்த என்னுடைய சைடில் இருக்கிற ஒரு ஆலோசனை உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் அது போய் சேரணும். நீங்கள் பார்த்தது இல்லாமல் அதை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு வேறு எதனா உங்களுக்கு டவுட்டு, வேறு எதனா உங்களுக்கு எதனா பிரச்சனை புறாங்களுக்கு அப்படின்னா கூட என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்டயே நான் நம்மளுக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி.